ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருண் எஸ்வி. இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ரீல்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது, அதுவும் 2 ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வச்சு, ஒன்று ஃபிக்மா, இன்னொன்று கேப்கட். கிரிக்கெட் சம்மந்தமாக ஒரு ரீல்ஸ் வந்துச்சுனாலே அந்த ரீலை உட்காந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணாமல் நிப்பாட்டி பார்ப்போம். அப்படிப்பட்ட சேனல்ஸ் ரொம்ப சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி எப்படி அந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபிக்மா, கேப்கட் இந்த 2 சாஃப்ட்வேர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் அந்த கேப்கட்டோட இன்டர்ஃபேஸ். கீழே நம்ம ஸ்கோர் போர்டு மேலே பால் பை பாலுக்கு இந்த சர்க்கிளில் உள்ளே வர மாதிரி வரும். இந்த மாதிரி விக்கெட் வருது, காட், இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது இந்த 3 அனிமேஷன்ஸ் தான். கீழே இருக்கிற ஸ்கோர் போர்டும், மேலே பால் பை பால் நம்பர்ஸும், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்த அனிமேஷன்ஸ் விக்கெட்னா விக்கெட்டு, கேட்ச்சு, அதுக்கப்புறம் 4, 6 இந்த மாதிரி இதுக்கு ஒரு அனிமேஷன். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேப்கட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நாம் க்ரியேட் ப்ராஜெக்ட் மேலே இருக்கும். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆயிரும். இது நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுறோம். நான் ப்ரோட்டான் விபிஎன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டர்போ விபிஎன் இல்லை ஃப்ரீ விபிஎன் ப்ரோட்டான் விபிஎனை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம இம்போர்ட் பண்ணணும். கிரிக்கெட் கிளிப்ஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் இந்த வீடியோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ரேட்டில் தான் எடுத்திருக்கேன். அதாவது ரீல்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட்டில் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்குது போர்ட்ரேட் டைப்பில். இதெல்லாம் நம்ம இதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நம்ம 16:9 கொடுத்தோன்னா நமக்கு யூடியூப் வீடியோ மாதிரி நமக்கு ஹரிசாண்டல் வியூ வரும். அதே இது நம்ம இப்போது ரீல்ஸ் மாதிரி தான் நான் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் இப்போ இதில் இந்த வீடியோவோட ஒரிஜினல்லே நான் வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம 9:16 இந்த ஃபார்மேட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு நான் சேவ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை நாம் காம்போசிஷனுக்குள்ளே நம்ம ட்ராக் பண்ணி டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஹெச்டிஆர் ஓகே. இப்போது நம்ம டைம் லைனில் அந்த வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்கோர் போர்டு நம்ம பண்ணணும். இப்போ இந்த ஸ்கோர் போர்டுக்கு தான் நம்ம ஃபிக்மா நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபிக்மா இருக்குது. ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம ஃபிக்மா ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸு. இதில் ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறனால இது ப்ராஜெக்ட் ஓப்பனில் இருக்குது. இப்போது இது உள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நியூ கூட நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிசைன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம ஃபிக்மா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபிக்மாவில் நம்ம எப்படி ஸ்கோர் போர்டு பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரேம் உருவாக்கிறேன். இப்போது இந்த ஃப்ரேமோட கலரை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அப்போ தான் பேக்ரவுண்டோட கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். ஒரு கிரே மாதிரி கலரில் கொடுத்துக்கிறேன் ஃபில்ல போய்ட்டு. இப்போது இந்த ஃப்ரேமோட சைஸை நான் மாற்றிக்கிறேன். அப்போ தான் ஒரு ஃபோனோட சைஸுக்கு எக்ஸாக்டாக மாற்றிக்கிறேன். அப்போது விட்டு 1080, ஹைட்டு 1920 வச்சுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்கோர் போர்டு பண்ண போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இழுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். பாக்ஸ் வந்துடும், டெக்ஸ்ட் பாக்ஸு. இப்போது இதில் நான் ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு டீம் நேம் டைப் பண்ணிக்கிறேன். SPARTANS ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டைப்போகிராஃபியில் இந்த அளவுக்காவது இருக்கணும். ஓகே. ஸ்பார்டன்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பெருசு பண்ணிக்கலாம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி.
ஓகே. இப்போது இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமுக்கி ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு காம்போசிஷன் மாதிரி இப்போ உள்ள ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து வந்துடும். இப்போது இதுக்கு வந்து வெளியே இருக்கிற இந்த பாக்ஸுக்கு வந்து நாம் ஃபில் கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே. ஸ்பாட்டன்ஸ்னால் ரெட் கலர் தான் வந்து தீம் கலர், அதனால் ஸ்பாட்டன்ஸுக்கு ரெட்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது இந்த பிளாக் கலர் டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட்டில் வந்து மாற்றிக்கிறேன். அப்போ தான் ரெட்டுக்கு ஒயிட் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இது வந்துருச்சு. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இதை ஆல்ட் அமுக்கி கிளிக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா ஒரு காப்பி வந்து வந்துடும். அதை இப்படி காப்பி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அதனால 0 இதுதான் வந்து இனிஷியல் ஸ்கோரு. அதனால் வந்து இப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த இதுக்கும் இந்த பாக்ஸுக்கும் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதனால் என்ன பண்ணிடுறேன்னா இதை வந்து அப்படியே இன்வெர்ட்டாக மாற்றிக்கிறேன். அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டோட கலரை ரெட்டில் மாற்றிக்கிறேன். ஓகே. அடுத்து இதோட ஃபில்லோட கலரை அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபில்லோட கலர் இந்த கலரை வந்து பாக்ஸோட கலரை ஒயிட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போது இது 2 கிடச்சிருச்சு. அடுத்ததாக ஓவர் இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்பாட்டன்ஸுங்கிற இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் ஒரு காப்பி வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. எடுத்துக்கிறேன். இதை வந்து குறைச்சிக்கிறேன். இதை ரீசைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போது இதில் வந்து ஓவர் OVRன்னு கொடுத்துக்கிறேன். ஓவர் கொடுத்துட்டு இப்போது இதில் 0.0 ஓகே. இனிஷியல் ஓவர்ஸ் 0.0 இதில் வந்து இவ்வளோ தான். இந்த ஸ்கோர் போர்டு வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு பால் ஆரம்பிக்கிறதுக்கும் இதை இந்த 3 இதையும் ஷிஃப்ட் அமுக்கி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஷிஃப்ட் ஏ கொடுத்துருங்க. இது கிட்டத்தட்ட குரூப் பண்ணுற மாதிரி தான் இது காம்போசிஷன் பண்ணுறது. இப்போது நமக்கு இனிஷியலான ஒரு ஸ்கோர் போர்டு வந்து கிடச்சிருச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 0.0வோட ஓவர் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃப்ரேம் தான் இது. இப்போது இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கோர் போர்டு வந்து ஹீரோஸ்லையோ இல்லை ஸ்டம்ப் அந்த மாதிரி ஆப்பில் இந்த 2 ஆப்பில் எதுலையாவது தான் நம்ம எப்பயுமே வந்து போடுவோம் டோர்னமெண்ட்ஸ் எல்லா இதுக்குமே. அப்படி போடும்போது நமக்கு அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓவர் பை ஓவராக எந்த பாலுக்கு எவ்வளோ ரன்னு அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸோடு நமக்கு வந்து வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நம்ம இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஓவருக்கு இதை ரெடி பண்ணணும். இப்போது இந்த ஸ்பாட்டன்ஸ் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருக்குறேன். இப்போது இதை வந்து ஆல்ட் அமுக்கி இதை கிளிக் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 0 வந்து 0.1ன்னு வந்து மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு இதில் வந்து எத்தனை ரன்ஸ் போயிருக்கோ இப்போ வந்து 1 ரன்னு அப்படின்னா 1 ரன் அப்படின்னா இங்கே வந்து 1 அப்படின்னு போட்டுருணும். இப்போது அதே மாதிரி இப்போது இது வந்து அடுத்த பாலுக்கு ஆல்ட் அமுக்கி நம்ம கிளிக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அடுத்ததுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 அப்படின்னு போட்டுட்டு இப்போது இதில் வந்து எத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காங்களோ இப்போ 0 அடிச்சிருந்தாங்கன்னா இதை 1ல் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 2 ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா 3 ஃபார் 0. அதுக்கடுத்து இதை வந்து மறுபடியும் ஆல்ட் அமுக்கி இதை வந்து கீழே எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இது வந்து 3 பாலு மாற்றிக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இப்போ இதை என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த இதுக்கெல்லாம் நேம் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடிட் பண்ணும்போது நமக்கு ஈஸி. அதனால் இப்போது இது வந்து 0.0 இது வந்து இது 0.1 இது 0.2
இப்போ மொத்தம் இந்த 7 இதையும் நம்ம ஃபஸ்ட்டு ஓவரில் நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போது அதை நான் எப்படி போடலான்னு பார்க்க சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் 7 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இதில் சேவ் பண்ண அப்படின்னு வந்து கேட்கும். இது நான் இப்போது ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு கிரிக்கெட் டுட்டோரியல்னு போட்டுக்கிறோம். கிரிக்கெட் டுட்டோரியல்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓவர் 1ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஓவரில் தான் அந்த பால்ஸ்லாம் வந்து இருக்குது ஸ்கோர் போர்டு. அதனால் ஓவர் 1 போட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் ஆகிருக்கும். அது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக் டுட்டோரியலில் ஓவரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை ஸ்கோர் போர்டும் நமக்கு வந்து இப்போ வந்துருச்சு, கிடச்சிருச்சு. இதை எப்படி அதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம கேப்கட்டில் நம்ம முதவே வந்து வீடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். இப்போ அந்த ஃபோல்டரை வந்து நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு ஓவர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதை வந்து நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஓவர் 1ன்னு இருக்கிறத நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ ஓவர் 1ங்கிற உள்ளே வந்துருச்சு. இப்போ இதில் வந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ரேம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்து இந்த லேயரில் நம்ம வந்து கொடுத்துக்கிறேன். இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோன்னா இது வந்து இனிஷியலாக இந்த ஸ்பாட்டன் இருக்கும். உங்கள் டீம் நேம் என்னமோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் இறக்கி கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ, ஏன்னா ரொம்ப கீழே கொடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ கீழே வந்து அந்த யூஐயோட டெக்ஸ்ட்லாம் வரும். அதனால் வந்து கொஞ்சம் மேலே வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது இதை வந்து ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி வருது நமக்கு. இப்போது இதில் டாட்டு தான் விழுந்திருக்கு. ஆனால் நான் வந்து அது ஒரு மாக்கப் அப்படிங்கிறனால இந்த ஃபஸ்ட்டு பால் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது 0.1 வந்து நான் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது என்னென்னா, இப்போ வந்து நம்ம எப்போ இம்போர்ட் பண்ணும்போதுமே இது வந்து சென்டரில் தான் வரும். இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து நான் காட்டுறேன். இப்போது இதே மாதிரி அடுத்த பால் இதுக்கு நமக்கு தேவையில்லாததெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேணாம் அப்படின்னா Ctrl B கொடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பால் எப்போ வருதுன்னு பாருங்கள். நிப்பாட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு அடுத்த பால் வேணும்னா இங்கேயும் Ctrl B கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிற ஃப்ரேமை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த நெக்ஸ்ட் பால் வந்து ஓகே, இது வந்து இந்த பால் வந்து முடிஞ்சிச்சு. இப்போது Ctrl B கொடுத்திங்கன்னா அதை வந்து ஒரு கட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம இங்கே வரைக்கும் இழுத்து விட்டுட்டு 2வது பால் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல தான் 2வது பால் வந்து முடியுது நமக்கு. அதனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலான்னா 0.2 அப்படிங்கிறத இழுத்து நம்ம வந்து இங்கே விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை கொஞ்சம் இழுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பால் முடிஞ்சு ரன் வந்து ஓடிக்கிட்டாங்க. இப்போ 2வது பாலும் முடிஞ்சிச்சு. அதனால் 2வது பாலில் 3 ரன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஸ்கோர் போர்டை கரெக்டாக கீழே வச்சுருக்கோம். இப்போ அதனால் இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பொசிஷனில் பார்த்தீங்கன்னா -1498 அப்படி இருக்குது. வெர்டிக்கல் பொசிஷன் ஒய் வந்து -1498. அதே மாதிரி அதை வந்து அப்படியே வந்து இந்த ரெண்டு ஃபைலுக்குமே அதை வந்து அப்படியே வந்து நம்ம -1498 இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டான பொசிஷனுக்கு நமக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் முதல்ல ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாலுக்கு இப்போ பார்த்துக்கிட்டா ஒரு பாலுக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ அடுத்த பால் வந்து அடிச்சுட்டு ரன் போயிட்டு இருக்கு.
இப்போ 2வது பால் முடிஞ்சுச்சு. 2வது பாலுக்கு முடிஞ்ச உடனே 3 ரன் அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கு அப்டேட். அதே மாதிரி நம்ம அடுத்த இதுக்கும் கண்ட்ரோல் பி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்கள் வரிசையாக எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்குலாம் வந்து நீங்கள் அந்த ஓவர்லே பண்ணிங்கன்னா நமக்கு ஃபிக்மா மூலமாக எடுத்து அந்த அவுட்புட்டை வந்து இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பால் பை பால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஏன்னா பால் பை பால் வந்து அந்த மேலே இருக்கிற ரன்ஸ் வந்து நம்ம இங்கே மேலே போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்ப்போம் வாங்க. அதுக்கு மறுபடியும் நான் ஃபிக்மா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பால் பை பால் எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, சாரி பால் பை பால் ஸ்கோர் வந்து எப்படி காட்டுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு இந்த ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஆல்ட் அமைக்கி ஒரு காப்பி வந்து எடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு பாலோட ரன் வந்து டாட்டு தான், அதனால் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாட் பால் அப்படிங்கிறனால இப்போது இதுக்கு வந்து ஷிஃப்ட்டு ஏ கொடுத்து இதை ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, இப்போது இந்த வெளியே இருக்கிற பாக்ஸுக்கு வந்து ஃபில் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போது ஸ்கொயரில் இல்லை, 63/95 இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ரீசைசிங்கில் விட்த்து அப்புறம் ஹைட்டு இது ரெண்டையுமே ஒரே ஈக்குவலாக வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 100 அப்படின்னு கொடுத்துட்டு இதையும் ஹெச்சும் 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்துடுச்சு. இப்போது இது வந்து சென்டராக வந்து கொண்டு வரணும். அதனால் இதை வந்து நம்ம இங்கே ஒரு ஆப்ஷன் ரீசைசிங்கில் இந்த ஃபஸ்ட்டு இது ஆட்டோ விட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அது சென்டருக்கு வந்து லொக்கேஷன் ஆயிரும். இப்போது இந்த மாதிரி ஸ்கொயராக நீங்கள் வைக்கணும், ஸ்கோர் போர்டு வந்து ஸ்கொயராக வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அது ஓகே தான். அப்படி இல்லைன்னா நார்மலாக நமக்கு வந்து சர்க்கிளில் தான் இருக்கும். அதனால் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது 100 அப்படிங்கிறனால இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே கார்னர் ரேடியஸ்ன்னு இருக்கும், அதை வந்து 50, அதாவது நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ வித்து ஹைட்டு அதில் டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. அதில் பாதி வந்து கார்னர் ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் சர்க்கிள் ஆயிரும். அதனால் இப்போது கார்னர் ரேடியஸ் வந்து நான் 50 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாலுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ட் அமைக்கி இதை வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா 2வது ஒன்று வந்துடும். இப்போ அதே மாதிரி 6 பாலுக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். 4, 5, 6. ஓகே, இப்போது இதை வந்து செலக்ட் பண்ணி 6 பாலுக்கு இது வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இதை வந்து அப்படியே இந்த 6ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் அமைக்கி இந்த 6ஐயுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஏ கொடுத்தீங்கன்னா இது ஒரு குரூப் ஆயிரும், ஒரு ஒரே ஃப்ரேமுக்குள்ளே வந்துடும். இப்போ ஒரே ஃப்ரேமுக்குள்ளே வரும்போது இந்த இதுக்கூட கேப் வந்து நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போது இந்த கேப்புன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதை நம்ம எவ்வளோ நாளாக வச்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 34 வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இதில் பாலுக்கு ஏற்ற மாதிரி ரன்ஸ் வந்து என்னென்ன ரன்ஸ் அப்படிங்கிறத இதில் நம்ம போட்டுக்கணும். அதுக்கு நான் இதை வந்து ஒரு காப்பி எடுத்து தனியாக கொண்டு போய்க்கிறேன். ஓகே, இப்போது இது எதுக்காக நம்ம தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஓவருக்கு நம்ம இதை வந்து நான் காப்பி எடுத்துக்கிடுவேன். காப்பி எடுத்துகிட்டு அப்படியும் கடைசியில் மொத்தமாக நம்ம எப்படி இந்த ஓவர்ஸுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்கோர் போர்டுக்கு பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் நான் பண்ணிடுவேன். அதனால இது வந்து நான் அந்த ஃப்ரேம்லேருந்து தனியாக எடுத்துகிட்டு வரேன். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு பால் வந்து டாட் தான், 2வது பால் வந்து ஒரு 2 ரன் கொடுத்துக்கிறேன், அடுத்து ஒரு 1 கொடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து வந்து ஒரு 2 கொடுத்துக்கிறேன். இது எக்ஸாக்ட் ஸ்கோர் கிடையாது, அது நம்ம சும்மா ஒரு டுட்டோரியல் பர்பஸ் தான் அப்படிங்கிறனால நான் நோக்கத்துக்கு வந்து ஒரு இது வந்து கொடுக்குறேன். இதுலேயே ஒய்டு வேணும்னா நம்ம வந்து WDன்னு போட்டுக்கலாம், போட்டு கூட இப்போது இந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போது இதை வந்து நம்ம ஓவர் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓவர் 1. இப்போது இதே மாதிரி இதை ஆல்ட் அமைக்கி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா 2வது இது வந்துடும். இப்போது இதை வந்து ஓவர் 2ன்னு நான் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 2 ஓவருக்கு மட்டும் சும்மா பண்ண போட்டுக்கிறேன். இப்போது இந்த 2 இதையும் நம்ம அப்படியே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இப்போது எக்ஸ்போர்ட் 2 லேயர்ஸ்ன்னு இருக்குது, அதை கொடுத்துட்டு நம்ம இங்கே கிளிக் டுட்டோரியலில் இதில் ஒரு
புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து போட்டுக்கிறேன். பால் பை பால் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த 2 ஓவரையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டியூட்டோரியல்ஸ்குள்ளே பால் பை பால்னு வந்துடும். இந்த 2 ஓவருக்கு உண்டான அந்த 2 ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது CapCut வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போது நான் அந்த ஆளுங்கிறதுக்குள்ளே பால் பை பால் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓவர் 1 ஓவர் 2 வந்து நமக்கு இருக்குது. இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு பால் வந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இப்போது இங்கே இருக்குன்னு ஓகே. இந்த ஃபஸ்ட் பால் இங்கே முடியுது. அதனால் முடிஞ்சோடனே இதை தூக்கி நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே. இப்போது இது வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து வருது. இப்போ இதை வந்து நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பாலுக்கு மட்டும்தான் நம்ம காட்டணும். அதனால் அதுக்கு நான் ஒரு மாஸ்க்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மாஸ்க்குன்னு இருக்கும். இங்கே பேசிக்கில் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வியூ. அது இப்போது நமக்கு இந்த ரெக்டாங்கிள்னு செலெக்ஷனில் இருக்குது. இதை வந்து ஸ்ப்ளிட்டில் மாற்றிக்கோங்க. ஓகே. இப்போது ஸ்ப்ளிட்டு வந்து வந்துருச்சு. இது எப்படின்னா இந்த லைனுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது தெரியும், ஒரு பக்கம் இருக்கிறது தெரியாது. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்துடும். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் இருக்கும். ரொட்டேஷனில் -90 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது எப்படின்னா இப்படி மாதிரி வெர்டிக்கலாக வந்து மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நகட்டிட்டு வந்து இந்த ஒரு பால் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம இப்போ வச்சுக்கிறோம். ஓகே. இப்படி வச்சுக்கிட்டு இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு பால் வந்து முடிஞ்சு 0 ரன்ஸ். இதை நான் நல்லா அந்த ஓவர் முடிகிற வரைக்கும் நான் இதை லென்த் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பால் முடிச்சு. அடுத்து இப்போ செகண்ட் பால். இப்போது செகண்ட் பால் வந்து இந்த இடத்துல செகண்ட் பால் வந்து முடியுது. இப்போ செகண்ட் பால் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே நம்ம இதை வெளியே எடுக்க முடியாது. அதுக்கு இந்த பொசிஷனில் இங்கே பக்கத்தில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு பட்டன். அதில் கீ ஃப்ரேம் ஆட் கீ ஃப்ரேம் காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறிடும். அப்போது இங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது இந்த சைடு பட்டனை ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து ஒரு 2 ஃப்ரேம் வந்து தள்ளிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணோம். அடுத்து ஒரு 2 ஃப்ரேம் கழித்து இப்போது இந்த இடத்துல இதை வந்து கொஞ்சம் நகட்டி 2வது பால் வந்து தெரிகிற மாதிரி இப்படி வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகே. இப்போது இது எதுக்காக இப்படி வச்சோன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு இருந்தது. இப்போ வந்து 1ங்கிறது அடுத்த பால் வந்து வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம பண்ண மாதிரியே நம்ம அடுத்த பால் அடுத்த பால் எங்கே முடியுது அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா அடுத்த பால் ஓகே. இந்த இடத்துல அடுத்த பால் வந்து முடியுது. இப்போ அடுத்த பால் முடிகிற இடத்துல இங்கே வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷனில் இங்கே கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஃப்ரேம் இல்லை ஒரு 2-3 ஃப்ரேம் கழித்து இதை வந்து தள்ளி வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நகட்டி அடுத்த பால் வந்து ரிவீல் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடுத்த பால் வந்து ரிலீவ் ஆயிரும். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த பாலுக்கும் நம்ம பண்ணணும். இப்போ கொஞ்சம் இப்படி தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே வந்து நம்ம கொண்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கில் போய்க்கோங்க. பேசிக்கில் போயிட்டு இந்த பொசிஷனில் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கூட்டணும். கூட்ட மேலே போகும். அப்படி இல்லைன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே வச்சு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள். இப்போது
நமக்கு தேவையான வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து ஸ்கோர் போர்டு வந்துருச்சு. நமக்கு அந்த பால் பை பாலாக அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கோர் போர்டு அனிமேஷனும் நமக்கு வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட் பால்ஸு, அதாவது விக்கெட்டு 4, 6 இந்த மாதிரி பால்ஸுக்கு வந்து எப்படி அனிமேஷன் ஆட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ஃபோல்டர் வந்து வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டர் வந்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது அதில் வந்து MP4 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து உள்ளே நான் எடுத்துக்கிறேன். இது க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டு. இது மாதிரி யூடியூப்பில் ரொம்ப க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் இம்போர்ட் பண்ணி அதை வந்து கீழே ட்ராக் பண்ணி இதை ஒரு வீடியோ லேயரில் நான் வச்சுக்கிட்டேன்னா இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நோ பால் இருக்குது, ஒய்டு இருக்குது, பவுல்டு இருக்குது, அடுத்து வந்து ரன் அவுட்டு, காட்டு, இது எல்லாமே இருக்குது. இந்த 6, 4, 6 வந்து கடைசியில் கூட இருக்குது. இப்போ இந்த 6 வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். அதனால் நான் இந்த ரன் அவுட் இந்த 6ங்கிறதையே நான் காட்டுறேன். அதுக்கு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த 6ங்கிறது எங்கே வருது, இங்கே வருது. அப்போது அந்த அனிமேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இது பண்ணிக்கிறேன், ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ இந்த 6 வந்து இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி வரும். இப்போது இதை வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இழுத்து கரெக்டாக இந்த ஸ்கோர் போர்டுக்கு கீழே இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸ்கோர் போர்டு மேலே வைக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போது இந்த க்ரீனை வந்து நமக்கு வேணாம். இந்த க்ரீனை வந்து நம்ம தூக்க போகிறோம். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது குரோமா கீ அப்படின்னு இருக்கும். குரோமா கீ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி க்ரீன் வரும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த க்ரீன் கலர் வந்து போயிடும். இப்போ சப்போஸ் சரியாக போகலை அப்படின்னா இன்டென்சிட்டியை கொஞ்சம் கூட்டி குறைச்சி பாருங்கள். ஓரளவுக்கு இப்படி வச்சிங்கன்னா அப்படி போயிடும். இப்போது நமக்கு இந்த ஒரு எஃபெக்ட்டு, இந்த ஒரு புஸ்வானம் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது, ஒரு கிராக்கர் மாதிரி. இது வந்து நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை, அப்படி எனக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து நல்லா ஜூம் இன் பண்ணிவிட்டு இதை வந்து பொசிஷன் பண்ணுறது இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து நம்ம வீடியோவையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது இந்த வீடியோ. அதனால தான் நான் கரெக்டாக இந்த அனிமேஷன் வந்து கரெக்டாக எடுத்தேன். இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 6ன்னு கூட வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சென்டராக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா இதை வந்து நம்ம நல்லா பெருசாக்கி சென்டராக கூட இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இவ்வளோ பெருசாக வேணும்னா பெருசாக கூட வச்சுக்கிட்டு இப்போது இந்த இடத்த பாருங்கள். அதாவது நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறது சிங்கிள் போகும்போது வச்சுருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷனை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பால் அப்படி முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே வந்து ஸ்கோர் போர்டு போட்டாச்சு, மேலே வந்து பால் பை பால் ரன்ஸ் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் பாலுக்கு வந்து எப்படி இந்த குரோமா கீ யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் இதில் இந்த ஸ்கோர் கார்ட்லேயே நீங்கள் வந்து ஃபிக்மாவில் நான் காமிச்ச மாதிரி கீழே பேட்ஸ்மனோட ரன்ஸும் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்ததுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா நான் அது வேணால் ஒரு ஷார்ட்ஸில் வேணால் நான் அது எப்படின்னு நான் காட்டுறேன். இல்லை அதுக்கு ஒரு தனி வீடியோ வேணால் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.